ஹாய் ஹலோ டார்மி வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது யூனிக் ஆஃப் சன்ஃபிக்ஸ். நாங்கள் மாயா. இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன்டா. ப்ளீஸ் டோன்ட் எடிக்ட் டு த ஸ்டோரிஸ் அண்ட் ஹெட்செட் மாஸ்ட் ஸ்ட்ராப் தன்மை ஸ்டோரி ஃபீல் பண்ணி கேட்க முடியும். ஐ திங்க் கமெண்ட்க்கெலாம் எல்லாருக்கும் குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பேக் டு நார்மல். ஸோ அதனால தான் ரிப்ளை பண்ண முடியுது. கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேயா? அண்டு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எல்லோரும் ஓல்டு வீடியோ போட சொல்கிறீங்க. ஐ நோ தட் எல்லோரும் அந்த ஓல்டு வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் அது எல்லாத்தையுமே வந்துட்டு செப்டம்பருக்கு அப்புறம், ஐ மீன் அக்டோபர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் மீன்ஸ் அது எல்லாத்தையும் நான் ஒரு 2 ஷார்ட்டாவோ 1 ஷார்ட்டாவோ க்ரியேட் பண்ணி டெலகிராமில் போட்டுடுறேன்டா. யாரும் அதை பற்றி கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு ஸ்டோரி லைன் ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்குது. பட் அதை டிஃப்ரெண்ட்டான வேயில் அதே டைட்டிலில் வச்சு நான் கொடுத்துட்றேன். பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டோரிஸை பற்றி கேட்காதீங்க. என்னால் யூடியூப்பில் போட முடியாது. ஸோ ஆல்ரெடி அது எல்லாமே ஓல்டு சேனல்லேருந்து யூடியூப்பே ரிமூவ் பண்ணதுனால போட்டேன்னா எனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் சேனல் அகைன் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அதை நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அது 1 ஷார்ட்டாவோ 2 ஷார்ட்டாவோ போட்டு முடிச்சிடுறேன், ஓகேயா? நிறைய பேச வேண்டாம். டுடே என்ன பார்க்க போனால் ட்விஸ்டட் லவ் தான். ட்விஸ்டட் லவ் எபிசோட் 2 நினைக்கிறேன். ஐ திங்க் சீக்குக்கோடது தான். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சுன்றதை வழக்கம் போல் ஒரு குட்டி ரீகால் போயிட்டு அப்படியே எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு பார்க் அண்ட் ஜேகேவோட ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப ஹார்ட் அண்ட் ரொமான்டிக்காக காட்டியிருப்பேன். ஸோ பார்க்கும் ஜேகேவும் ஒரு மாஃபியா ஃபீல்டை சேர்ந்தவங்க தான். அப்படியே ஆப்போசிட்டில் தயாங்கோட ஃபேமிலியில் ஜிம்மன் இருக்கான். பட் ஜிம்மனுக்கு இந்த மாஃபியா எதுவுமே பிடிக்காது. ஸோ அவன் நார்மல் ஆர்டினரி லைஃப் வாழணும்னு தான் நினைக்கிற ஒரு பையன். ஸோ ஆக்சிடென்ட்டெல்லாம் பார்க்கை தூக்குறதுக்கு பதிலாக ஜிம்மனை தூக்கியிருப்பாங்க, ப்ளஸ் பார்க்கையும் தூக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் பார்க்க வந்துட்டு தன்னோட பிரதரை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த மொமெண்ட்டை ஹாப்பியாக செலிப்ரேட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் மாட்டியிருக்கிறது ஒரு ஆப்போசிட் கேங் கிட்ட, அதாவது ஜேகேயோட ஆப்போனன்ட் கிட்ட. அவனுங்களுக்கே கன்ஃபியூஸ், என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் போட்டு தள்ளிலாம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்க்க அந்த இடத்துல இருந்து சிம்மினியும் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பான். பட் கூட்டிகிட்டு போய் என்ன ஆக போகிறது, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அந்த ஆப்போனன்ட் பண்ணி விட்டு போயிருப்பான். ஸோ அதில் வந்துட்டு பார்க்குக்கு ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவன் சாகிற நிலைமைக்கே போயிருக்கான். அண்ட் ஜிம்மனுக்கு பார்க் ப்ரொடெக்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு மைல்டான இன்ஜுரிஸோட ஜிம்மன் தப்பிச்சுப்பான். ஜேகே தான் 2 பேர்த்தையுமே வெளியில் இழுத்துருப்பான். ஸோ 2 பேரும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி காட்டியிருப்பேன். ஸோ இதுலேருந்து நம்ம எபிசோட் 2 அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ எபிசோட் 2க்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் அப்படியேவும் அந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜேகேவோட மேன்ஷன் தான். அவன் ரொம்ப அப்படியே அவன் ஃபேஸில் கோல்ட்னஸ் தெரியுது. பட் அவன் ஐஸில் அவ்வளோ சேட்னஸ், அவ்வளோ பெயின் தெரியுது. அவன் ஜஸ்ட் ஒரு வாலை போஸ்ட் பண்ண மாதிரியே தான் பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்கான். அந்த வாலில் பார்க்கும் ஜேகேவும் இருக்கிற பிக் தான். பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கிற பிக்கு. ஜேகேவோட கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் ஃபால் ஆகலை. மிச்சப்படி அவன் மென்டலியும் சரி ஃபிசிக்கலும் சரி ரொம்ப ப்ரோக்காகி தான் இருக்கான். பட் அதை வெளியில் யாருக்கிட்டையும் காட்டிக்கலை. ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்டவங்களால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் ஜேகே இந்த மைண்ட் செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வராங்க. வேறு யாரும் இல்லை, அங்கே வந்து நிற்கிறது ஹோசிக். ஸோ ஹோசிக் வந்துட்டு ஜேகே அப்படின்றாரு. ஜேகே அப்படின்னு அகைன் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன அந்த பையன் ஏஞ்சிட்டான், நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜேகேவும் எஸ்ன்னு மட்டும் நாட் பண்ணிவிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்கோட பிக்கையே பார்த்துட்டேவும் அப்படியே அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணுறான். சங்குக்கா சங்குக்கா பாரு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஆனால் அதை சொல்ல மாட்டேன். சொன்னால் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்காதுல்ல, அதனால தான் இட்ஸ் வெரி சீக்ரெட். ஆனால் ஒரு நாள் சொல்லுவேன், அப்போ நீ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்னு தெரியாது. ஏய், எனக்கு தாண்டி சிலுகு தேடிட்டுருக்குன்னு தெரியல. எனக்கே தெரியாம சீக்ரெட்டாக தெரியல அப்படின்னா எனக்கு தெரியக்கூடாது. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னா இல்லை, அது ரொம்ப ஸ்பெஷல். பார்க்குக்கு ஸ்பெஷல்னா ஜங்குக்காக்கும் ஸ்பெஷல் தானே. அதான் அந்த ஸ்பெஷலான விஷயத்த நான் உனக்கு காட்டணும்.
அதை பார்க்கும்போது நீ என்ன நினைப்பன்னு தெரியல, ஆனால் ஹாப்பியாக இருப்ப அப்படின்ட்டு பார்க் ஜேகே கிட்ட பேசுகிற மாதிரி அவன் மைண்ட்குள்ளே தோணிகிட்ருக்கு. ஜங்குக் ஜங்குக் அவன் அவன் எதுவும் ஆகக்கூடாது ஜங்குக். நீ பார்த்து 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 தெரியும் அவனை பெற்றாத. அவன் அவன் நீ எதுவுமே பண்ணாத, நீ பண்ணாத, ரிஸ்கா பேசாத. சிலுகு வயலுக்கு ரத்தம்லாம் வருது. உன்னை யார் இப்போ பேச சொல்கிறது? பேசாத சிலுகு, கட்டுப்பாடுது பாரு. ஏமாற்றி போகணும்னு நினச்ச சாவடிச்சிருவேன். இல்லை கூட வாழணும், ரொம்ப ரொம்ப வாழணும் நினச்சிருக்கேன். அதெல்லாம் கண்ணு முன்னாடி அரைத குக்கி. சாரி, ஆனால் சிம்மனை பார்த்துக்கோ. எதுக்காகவும் விட்டுருக்க. அவன் குழந்தை குழந்தை அப்படின்ட்டு பார்க்க அப்படியே ஃபெய்ட் ஆக்கிட்டு ஜெக்கே மேலேயே விழுந்திருப்பான். ஸோ ஜெக்கே இது எல்லாத்தையும் தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஏன் எதுக்கு இந்த ஃபேட் இப்படி என் லைஃப்பில் பண்ணும்? புள்ள சொல்லுங்க. அவன் இருக வேண்டிய இடத்துல இதாக இருந்துருக்கணும். உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்க. உயிரை விட அவன் உயிர் அவ்வளோ பெருசாக போயிடுச்சா? புரியலடி, புரியல, ஒன்றுமே புரியல. இவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தது இவன் மட்டும் தெரியுது. அப்போ நீ சொல்லிட்டு இருந்த அந்த சிப்ளிங் இவன் தான், உன்னோட ட்வின். என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ஆனால் உன் டெத்துக்கு எவன் ரீசனோ அவனை கொல்லாமல் விட மாட்டேன், கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டேவும் ஜெக்கே யோசிச்சுட்டேவும் அங்கே இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அங்கே சிம்மன் ரொம்ப டயர்டா இப்போ தான் கண்ணை திறந்து உட்காந்துருப்பான். ஹோசிக்கை பற்றி க்யூட்டாக சிரிக்கிறான். ஹோசிக்குமே சிம்மனை பார்த்துட்டு, உனக்கு எங்கேயாச்சும் பெயின் ஏதாவது இருக்கா? தலையில் இல்லைன்னா உடம்புல? அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஆல்ரைட். நீங்கள் யார்? ஆமாம், என் கூட ஒரு சிலுக்கு சட்டை இருந்தானே அவனேங்க அப்படின்ட்டு சிம்மன் கேட்குறான். ஜேக்குக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுது. ஏய் அப்படின்னு ஒரு ஷவுட் தான். சிம்மன் அப்படியே ஜேக்கேவை பார்க்குறான், க்யூட்டாக பப்பி ஐஸ் வச்சுட்டு. அகெயின் அவனை அப்படி சொன்ன ஒன்று உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் யாரை சொன்னேன்? என் கூட இருந்தவனை அப்படி தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு, அதான் சொன்னேன். அவன் எங்க அப்படின்ட்டு சிம்மன் கேட்குறான். ஜேகே கன்ஃபியூஸ்டாக சிம்மனை பார்க்குறான். ஹோசிக்கும் சிம்மனை பார்த்துட்டு, அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே, கொஞ்சம் டைம் ஆகட்டும். நீ இப்போ ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனால் நான் எப்படி இங்கே வந்தேன்? ஆக்சுவலி அவன் தான் என்னை சேவ் பண்ணான், என் பேரெல்லாம் சொன்னான். அந்த பில்டிங்கை விட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அவன் என்னை காரில் உட்கார வச்சது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அவன் எங்க? அவனே என் கூட தானே இருக்கணும், ஆனால் காணாமே. அம்மா அவன் பேர் என்ன அப்படின்னு சிம்மன் கேட்குறான். ஹோசிக்கு சரி அடிபட்டதில் தான் அவனுக்கு ஏதோ மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோசிக்கும் அவன் பேர் பார்க். ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு சிம்மனும் சைலண்ட்டாக ஆகிடுறான். ஜேகே சிம்மனை பார்த்து, ஏய் சொல்லுங்க. உன்னை யார் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போனது? தெரியலையே. நான் வந்து குப்பை கொட்ட ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்தேன். இல்லை ரெஸ்டாரண்ட் இல்லை,
சானுவோட கெஃபேலேருந்து குப்பை கொட்ட வந்தேன். 4-5 தடி மாடுங்க என்னை விட 2 மடங்கு இவ்வளோ தண்டி இருந்தானுங்க தெரியுமா? அவனுங்க மாஸ்க் வேற போட்டிருந்தானுங்க. அதான் யாருன்னு எனக்கு தெரியல. என்னை கையை பிடிச்சிட்டானுங்க. கை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று மூஞ்சில் வைக்க வந்தானுங்கண்ணா. அங்கிள் சென்னு தான் வந்து சண்டை போட்டார், எல்லாரையும் அடித்தார். ஆனால் ஒரு தடி மாடு அங்கிளோட தலையில அடிச்சிட்டான். அவரு கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் என்ன தூக்கிட்டானுங்க. யாருடா நீங்க, யாருன்னு கேட்டனே, ஆனால் எவனும் சொல்லலையே. அப்புறம் நான் மயங்கிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் சொன்னீங்களே அந்த சிலுக்கு சட்டை, அவன் தான் என் முன்னாடி இருந்தான். பார்த்தா நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு சிமன் சொல்கிறான். சேகே சிம்மினையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டர் மஸ்குலர் மேன், எதுக்கு அண்ணா இப்படி பார்க்குறீங்க? முன்ன பின்ன யாரையும் பார்த்தது இல்லையா என்ன அப்படின்ட்டு சிமன் கேஷுவலாக ஜேக்கே பார்த்து கேட்டுட்ருக்கான். ஹோசிக்கு சிம்மினையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் எதுக்கு டாக்டர் சார் என்ன இப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லிட்டேன், அப்படிலாம் பார்க்காதீங்க. ஜிம்மன் என்னைக்கும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், ப்ராமிஸ். ஆனால் ஒருத்தன் இருந்தான், நான் பார்த்தேன். அவன் நல்லா ஹைட்டாக இருந்தான். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் போட்டிருந்தான். அவன்தான் அங்கே இருந்த தடி மாடுங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அதுவும் என்னையும் அந்த சிலுக்கு சட்டையும் கொல்ல சொன்னா தெரியுமா? அது கடவுளே, பார்க்க மட்டும்தான் அவன் என்ன மாதிரி, ஆனால் சண்டையெல்லாம் சூப்பராக போட்டான் தெரியுமா? நானே ஷாக்காயிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். டாக்டர் சார், நான் எப்போ என் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ட்டு ஜிம்மன் க்யூட்டாக கேட்குறான். ஹோசிக்கு ஜிம்மனோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு, கொஞ்சம் டேஸ்க்கு நீங்கள் தான் இருக்கணும், பிகாஸ் நீ வெளியில் போகிறது சேஃப் இல்லை, இந்த இடம் ரொம்ப சேஃபானது. ஐயோ டாக்டர் சார், இந்த இடத்த விட என் வீடு இன்னும் சேஃபாக இருக்கும் தெரியுமா? எனக்கு அக்கா இருக்கா, அவளுக்கு குழந்த பிறக்க போகுது. நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? நான் போய் அக்காவை பார்த்துக்கணும்ல. நான் அதனால தான் ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு நாள் கூட ஆகலை. அதுக்கு நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, என்னையும் வீட்டில் தேடுவாங்கல்ல, நானும் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறான். ஹோசிக்கு, நீ மயக்கத்தில் இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? என்ன ஒன்றே தானே, நேற்று தான் என்னை கடத்துனாங்க. அப்புறம் சிலுக்கு சட்டை என்னை கூட்டிகிட்டு போனா. அப்புறம் நான் இங்கே இருக்கேன், சிலுக்கு சட்டையை மட்டும் காணா. ஏய் அகேன் சொல்கிற, அவனை சிலுக்கு சட்டைன்னு சொல்லாதுன்னு சொல்கிறல்ல, அவனை நான் மட்டும்தான் கூப்பிடணும். அவனை பார்க், இல்லாட்டினா அவனை நீ கூப்பிடவே வேணாம். சிலுக்கு சட்டைன்னு சொன்ன அவ்வளோதான், உன்னை கன்று எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண் எடுத்து ஜிம்மினை பாயிண்ட் பண்ணுறான். ஐயோ என்ன நீங்கள் அவனுக்கு இந்த பேர் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சுருக்கா கூப்பிடணுன்னு. நான் அவனை கூப்பிட்டப்போ அவன் என்னை பார்த்து சிரிக்க தான் செஞ்சான். அவனுக்கே நான் அப்படி கூப்பிடும்போது பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், அவனை கூப்பிடாதன்னு சொல்லட்டும். அப்புறம் நான் வேணா கூப்பிடாம இருக்கேன், நீங்கள் சொல்லலாம் நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, புரியுதா மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகேக்கிட்டே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவுக்கு என்ன பேசுனே தெரியல, யோசிக்க பார்க்குறான். சங்குக் அப்படியேவோ அண்ணன் மாதிரி தான் தம்பியும். ஃபர்ஸ்ட் உன்னை எப்படி பார்த்தானோ அப்படி தான் ஜிமினும் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஒரு பயம் இல்லை, நர்வஸ் இல்லை, பர்ஃபெக்ட் சிங்க் அப்படின்னு ஹோசிக் சொல்கிறாரு. சின்னதான் ஆனாலும் இவன் என் பார்க் இல்லை அப்படின்ட்டு ஜேகே வெளியில் போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விடுவீங்களா மாட்டிங்களா? நான் சொல்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, வாயை மூடிட்டு இரு. எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. என் வீட்டிலலாம் யாரும் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தெரியுமா?
அம்மா இது என்ன இடம் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். சொன்னேன்னா பயப்படக்கூடாது. டாக்டர் சார், இங்கே இவனை யாரையும் பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியல. ஆனால் இதோ போகிறாரு பாருங்க, சரியான மஸ்குலர் மேன். பாருங்க எப்படி இருக்காருன்னு. இவர் அடித்தார்னா தாங்க முடியாது தான். ஆமாம், யார் இவர் அப்படின்ட்டு ஜிம்முன்னு கேட்குறான். சொன்னால் பயங்கர மாட்டேன். ஐயோ, இவ்வளோ ஹைப்லாம் வேணாம், நீங்கள் சொல்லுங்க. நான்லாம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். என்னோட கசின் பிரதரையே பார்த்து பயப்பட மாட்டேன். இவர் என்ன அப்படின்ட்டு ஜிமின் முந்து சொல்லிக்கிறான். ஸோ ஹோசிக்கும் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் தான் ஜியோன் சங்குக். சேக்கே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். த ஒன் ஆஃப் த மாஃபியா கேங்கோட லீடர். கம்மிங் சூன் மாஃபியா கிங்காகவே ஆகிடுவான். அவனுக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறது கிம் தாயாங். கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போயாச்சும் சேக்கே பார்த்து பயம் வருதா? என்ன சொன்னீங்க? அகைன் சொல்லுங்க. இதுக்கு தான் சொன்னால் பயப்படாதான்னு பார்த்தா பயப்படுறிய. எனக்கு பயம்லாம் இல்லை. இப்போது நீங்கள் இவன் பேர் என்ன சொன்னீங்க? ஜியோன் ஜங்குக். ஷட்டா சேக்கேன்னு சொல்லுவாங்க. சேக்கே பேரை கேட்டால் பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க. நீ குட்டி பையன் தானே, நீ பயந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பயம்லாம் இல்லை. இவனை பார்த்து அதுக்கப்புறம் யார் பேரையும் சொன்னீங்களே? கிம் தாயாங். ஆக்சுவலி அவன் அந்த ஃபேமிலியோட இதை எடுத்து அவன் ரன் பண்ணிகிட்ருக்கான். அவன் பேர் கிம் தாயாங். அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது, ஒரு ஒய்ஃப், அப்புறம் சீக்ரெட்டாக ஒரு லிட்டில் பிரதர். இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்ல. மேபி அவன் தான் ஃப்யூச்சர் மாஃபியா கிங் ஆவான். அவன் இல்லாதனால தான் அந்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம். ஆனால் தாயாங், இப்போ தாயாங்க பற்றி பேசுனா கண்டிப்பாக இவங்க ஏதாச்சும் என்ன பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுறது? என்ன ஜிமன், பயந்துட்டியா? இவங்க பிரச்சனையில் ஒன்று யாரும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. பட் கொஞ்சம் டேஸ்க்கு நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது. ஜேக்கு உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான், உன்னை நல்லா பார்த்துப்பான். ஆக்சுவலி பார்க் ஜேகேவோட லவ்வர். கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்தான் உன் கூட இருப்பேன்னு. ஆனால் என்கிட்ட நிறையா சொல்லணும் நானே, ஆனால் எதுவுமே சொல்லலை. எப்படி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சொல்லாமல் ஒருத்தவங்க விட்டுட்டு போவாங்க? டாக்டர் சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. போய் அவனை செக் பண்ணுங்க, போங்க. ஜிமன், நீயே 1 வீக் அப்புறம்தான் கண்ணு முழிச்சா. அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே ஃபர்தராக பண்ணியாச்சு. அவனை எவ்வளவோ ட்ரை பண்ணோம் காப்பாற்ற, பட் நோ யூஸ். அவனுக்கு பிரெயினில் ரொம்ப பெரிய அடியப்பட்டுருச்சு. சொல்லப்போனால் அவனுக்கு பிரெயின் டெத் ஆகிட்டு. அதனால தான் அவனை காப்பாற்ற முடியல. அவன் கடைசியாக கேட்டுக்கிட்ட ஒரே வார்த்தை, உன்னை பத்திரமா பார்த்துக்கணுன்னு. ஆக்சுவலி உனக்கு அடிப்பட்டதில் மறந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ தான் பார்க்கோட தொலைஞ்சு போன தம்பி. என்ன சொல்கிறீங்க? ஒருத்தவங்க நம்மளை பார்க்க ஒரே மாதிரி இருந்தா அவங்க நம்ம கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம்? இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்கா. நானும் அக்காவும் மட்டும்தான். என் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை. நீங்கள் என்னன்னா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க? மேபி ஏதாவது இஷ்யூவில் நீயும் அண்ணனும் பிரிஞ்சிருந்தா, அவங்க உன்னை அடாப்ட் பண்ணியிருந்தா. ஐயோ டாக்டர் சார், அவள் என்னோட ஓன் பிளட் சிஸ்டர். அவள் என்னோட அக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் சந்தேகம்லாம் படாதீங்க.
ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு ஃபீல், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அவன் இறந்துட்டான்லாம் சொல்லாதீங்க. அவன் உயிரோட தான் இருப்பான். அவன் இருப்பான். அவன் நல்ல பையன். ம் சொல்கிறது என்றைக்குமே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போல். அதுதான் பார்க்கோட ஃபேட்லேயும் நடந்திருக்கு. நீ எதையும் நினச்சி பேனிக் ஆகாத. செக்கே கெட்ட பையன்லாம் இல்லை, நல்லவன் தான். என்ன கொஞ்சம் முரட, உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டான். நீ அவன்கிட்ட பார்த்து பத்திரமா மட்டும் பேசு, ஓகேயா? அவனை எதிர்த்து பேசுனா அவனுக்கு பிடிக்காது. அவனை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள் பார்க் மட்டும்தான். இப்போ நீயும் தைரியம்தான் அவன் பேர் சொல்லியும் நீ ஷாக் ஆகாமல் இருக்கிறது. ஆனால் எனக்கு புரியலை, உனக்கு அவ்வளோ பெரிய அடியும் இல்லை, உனக்கு பழசு மறக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. மேபி நீ அந்த பேனிக்கில் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வரும்போது சொல்லு, சரியா? அந்த பர்சன் யார் என்னன்னு. ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது எல்லாமே அந்த கிம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன்தான் எப்பயுமே ஜேகேவை ஏதாவது பண்ணுன்னு யோசிச்சுட்ருக்கிறவன். மேபி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசிக்கு அப்படியே ஏஞ்சி போயிடுறாரு. ஜிம்மினுக்கு தான் அல்ல விடுது. என்ன தாயாங்களாம் கெட்டவன் கிடையாது, இவங்க தப்பாக நினைக்கிறாங்க. அங்கே இருந்தது தாயாங்க இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனால் அந்த பர்சனோட மூஞ்சு எனக்கு ஞாபகம் இல்லை. பார்க் என்னமோ நீ என்கிட்ட சொன்ன, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு ஏன் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே மறக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எதையும் யோசிச்சுட்டு ரொம்ப க்ரை பண்ணிகிட்ருக்கான் அந்த ரூமில். ஆக்சுவலி அந்த ரூம் பார்க்கோட ரூம் தான். ஸோ ஜிம்மன் அப்படியே அழுதுகிட்டேவும் படுத்துட்ருக்கான். இப்போதைக்கு தாயங்க பற்றியோ அக்கா பற்றியோ சொன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் பெருசாகும். நம்ம சொல்லாமலே இருக்கலாம். ஆனால் அக்கா என்ன நினைப்பானே தெரியலையே. இன்னும் நான் இல்லைன்னது துடிச்சிருப்பா அப்படின்ட்டு ஜிம்மன் யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கான். தயாங்கன் யாரா சைடில் பார்த்தோன்னா யாரா இன்னமும் அழுதுட்டு தான் இருக்காங்க. தயாங் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? அவனுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க தயாங் அப்படின்ட்டு யாரா கேட்டுட்ருக்காங்க. ஸோ தயாங்க்கு ஒன்றுமே புரியலை. பிகாஸ் ஜிம்மன் அங்கே மிஸ்ஸிங்னு மட்டும்தான் இருக்குது. அவன் எல்லா இடத்துலையும் தேடி இருப்பான், பட் எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை ஜிம்மன் இருக்கிறதுக்கு. பட் அவன் உயிரோட இருக்கான்னு மட்டும் தயாங்க்கு தெரியுது. யாரா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஹீ இஸ் வெரி பிரேவ் பாய். அவன் எந்த இடத்துலையும் சேஃபாக தான் இருப்பான். எவனாக இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும். இன்னும் எவனும் எந்த மூவும் பண்ணலன்னா எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு அர்த்தம். ஸோ நீ பயப்படாத, சிமன் பத்திரமான பிளேஸில் தான் இருப்பான். ஆனால் சுச்சன் சிமன் கூட தானங்க இருந்தார், அவருக்கு அந்த நிலைமை தான். சிமனுக்கு என்ன நிலைமைங்க? எனக்கு பயமாக இருக்குங்க. என்னால் தான் அவன் இங்கே வந்தான். நீங்கள் சொன்னீங்க, நம்ம கேட்கல. இப்போ அவன் வந்து ஒரு நாளில் கூட இல்லை. இப்போ என் கையை விட்டு போன மாதிரி இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குங்க. அவனை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு யாரும் அழுகிறாங்க. ஸோ தயாங்க அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து உறங்க வச்சுட்டு அவனும் ஜிம்மினை தேட கிளம்பிடுறான். ஆனால் தயாங்க்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடைக்கல. பிகாஸ் அந்த ஆக்சிடெண்ட் ஆனது, பார்க் இறந்தது, ப்ளஸ் ஜிம்மினுக்கு அடிபட்டதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தயாங்கோட இன்ஃபர்மேஷனில் இல்லை. பிகாஸ் அங்கே இறந்து போனது பார்க்கு. ஸோ ஜேகேவோட சரௌண்டிங்கில் நடந்ததுனால ஜேகே அவனோட ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ட்ரீட் பண்ணியிருப்பான். ப்ளஸ் அந்த நியூஸ் வெளியில் யாருக்குமே வந்திருக்காது. அதனால தான் தயாங்க்குமே தெரியல. ஸோ எங்கன்னு தயாங் பைத்தியக்கார மாதிரி ஜிம்மினை தேடிட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்கே ஜேகேவோட ப்ரோவில் பார்த்தோன்னா ஜேகே ஸ்டில் அந்த ரூமில் தான் இருக்கான். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பூனைக்குட்டி மாதிரி நம்ம ஜிம்மே நடந்து வரான்.
ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டே வரான். ஸோ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். எனக்கு பயமா இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் அந்த ரூம்ல இருக்க எனக்கு பயமா இருக்கு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. பார்க் பார்க் நான் எதுவும் பண்ணல. அவனை நான் கொல்லல. என்னால தானே என்னால தானே அவன் இறந்தா. அப்போ நான் தான் அவனை கொன்னுட்டேன். சிம்மன் தான் பார்க்க கொன்னுட்டான். இல்லைன்னா அவன் உங்க கூட இருந்திருப்பான்ல. என்ன சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு இப்படி ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க ஜங்குக். எனக்கு தெரியல அவன் என்னோட சிப்ளிங்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அவனை பார்த்தது கூட இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகத்துலேயும் இல்லை. ஆனால் அவன் என்னை கண்டுபிடிச்சி என்னை பிரதர்னு சொன்னான். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக அவன் பேசி அழுதுட்ருக்கான். ஜேகேக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ ஜேகே ஜிமினோட ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஜிமின் அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு போகிடாத போயிடாத, எனக்கு பயமாக இருக்கு. அந்த அந்த ஆள் வந்தானா ஏதாச்சும் பண்ணிடுவான். எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக். எனக்கு பார்க்கணும்னு தோணுது ஜங்குக். எனக்கு பயமாக இருக்கு. பார்க் சாகலை தானே? உண்மை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே ஆட்டிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ ஜேகே அப்படியே ஜிமினை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜேகே ஜிமின் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஜிமன் டைட்டாக ஜேகேவோட வேஸ்ட்டை க்ரிப் பண்ண மாதிரியேவும் படுத்துகிட்டே புலம்புறான். ஸோ ஆஃப்டர் தட் அவன் புலம்பிகிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஜேகே அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். குட்டி பொம்மை மாதிரி சுருண்டு படுத்துட்ருக்கான். ஸோ ஜேகே பொறுமையாக அவனோட ஹேண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அவனுக்கு பில்லோவை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அப்படியே அவரும் எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுறாரு. ஜிமினும் நல்லா தூங்குறான். இந்த சைடு தாயாங் ஜிமினை தேடிட்டுருக்கான். ஓகேடா, இதோட நான் இந்த செகண்ட் எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். தெரியல, மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சா, டச்சு விட்டு போச்சு. ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் சொதப்பி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகேயா? அடுத்த எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். லைக் டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு கோச்சிக்காதீங்க. என்ன பண்ணுறது, இது மினி சீரிஸ் தானே, ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும். ஸோ என்னாலையும் டியூரேஷன் கம்மியாக தாண்டா போட முடியும். அக்டோபர்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? டியூரேஷன் அதிகமாக போட்டு ஷார்ட்டாக வந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆர்மிஸ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அண்டு சொல்ல மறந்துட்டேன், டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் சேனலோட ஹோம் பேஜில் போடுறேன். இன்னும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயும் வந்துட்டு லிங்க் ஆட் பண்ண எனக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால தான் ஹோம் பேஜில் இருக்குது. நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் எல்லாம் காட்டும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்துட்டு 18+ 21+ சீரீஸ்லாம் போடுறேன், பிஎலுக்கும் நார்மலுக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம்லேயும் குரூப் சாட் இருக்குது. ஸோ அதில் வந்து பேசுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஆர்மிஸ். எப்பயுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் ஆர்மி.